யூடியூப் ஆர்எஸ் லீடர்ஷிப் சேனல் மூலமாக நண்பர்கள் நற்பணி குழு அமைத்து உதவிகள் செய்து வருகிறோம். கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனல் மூலிமா உதவி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 ரூபாய் காய்கறி கொடுக்குறோம். அடுத்தது ஒரு 500 ரூபாய் மளிகை பொருள் கொடுக்குறோம். இவ்வளோ தான். நீங்கள் இதில் ஒரு மெம்பர் ஆகிறது ஒரு 100 ரூபாயில் மெம்பர் ஆகிருக்கிறீங்க. 2 பேருக்கு சொல்லணும். ஆனால் அந்த 2 பேருக்கு சொன்னால் போதும். அதுக்கப்புறமேல்ட்டு அது இல்லாமல் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு வருமானமும் கிடைக்கும். சரிங்களா? 2 பேர் சொன்னால் போதும். ஓகேங்களா? இப்போ டீச்சர் உங்களை வந்து நேற்று ஜாயின் பண்ணாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த காய்கறி கொடுத்துட்டோம். இது மாதிரி நீங்கள் 2 பேர் கொடுத்தா போதும். சரிங்களா? இப்போது நீங்கள் எதாவது சொல்லணுன்னா எதாவது கேட்கணுன்னா சொல்லுங்கள். இப்போ கேட்கலாம். ஆனால் 2 பேருக்கு சொல்லணும். 2 பேர் இருக்கிறாங்கக்கா. பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்று. போன் நம்பர் வாங்கினே 100 ரூபாய் காசு வாங்கிட்டு காய உங்ககிட்டே கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு ஜாயின் பண்ணுறீங்க. யாரோ ஒரு 2 பேர் நீங்கள் தமிழ்நாட்டில் யார் வேணாலும் சேர்க்கலாம். இல்லை இல்லை சொல்கிறேன், எங்கே வேணாலும் சேர்க்கலாம். அது சொன்னேன், எங்கள் சொந்தக்காரங்க தான் சொன்னேன். இதை போல் கொடுக்குறாங்க. நீ நேற்றை கொடுக்க வேண்டியதாண்டி 100 தான் நான் கொடுக்க மாட்டேன்னா இருந்துச்சு. இருந்தது நேற்று நான் அச்சு எடுத்துட்டேன். என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு. அதுக்குள்ள என் அக்காவே எனக்கு 100 ரூபாய் அது போட்டுச்சு. நான் இந்த காசு வச்சுக்கிறேன் அப்படின்னு. இதுதான் நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணுன்றதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கோம். சரி கேட்டு சொல்லுண்ணா. இப்போ கூட காய்கறி கூட போட்டு கொடுத்துட்டு கூட நான் 100 ரூபாய் வாங்கிட்டு போன் நம்பர். சரி, ஓகே. இன்னொன்று போட்டுக்க. சதீஷ் போட்டா நானும் இப்போ இதை வாங்குறோம். 2 பேரும் சாப்பிட போகிறோம். சேர்த்துட்டேன்னு சொல்லிட்டு நான் இந்த யூடியூப் சேனல் மூலயமா எனக்கு சேர்ந்து காய்கறி வாங்கினேன். இப்போ நான் 2 பேருக்கு இதை சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் அப்படியே கூட சொல்லிடுங்க. இப்போ எனக்கு 100 ரூபாய் காய்கறி வாங்கினேன். இப்போ நான் 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் சேர்த்துட்டேன். 100 ரூபாய் காய்கறி வாங்கிட்டு நான் 2-3 பேர் செய்யணும். சேர்த்தீங்களா? சேர்க்கல? சேர்த்துட்டேன். அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. உறவுகள் மேம்பட உதவிகளை செய்வோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதன் மூலிமா ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு எல்லோருக்கும் ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஒரு 100 ரூபாய்க்கு காய்கறி வாங்குகிறாங்க. அவங்க மூலிமா 2 பேருக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. 2 பேருக்கு காய்கறி வியாபாரம் நடக்குது. அவ்வளோதான். அது படிப்படியாக ஒருத்தரை சார்ந்து ஒருத்தருக்கு இந்த காய்கறி நேரடியாக விற்பனை அவங்க மூலிமா நடக்கிறதுனால அதில் வரக்கூடிய வருமானங்கள் இவங்களுக்கு அடுத்த மாதம் ஒரு 500 ரூபா மளிகை பொருள் ஃப்ரீயாகவும், அவங்க கீழே எவ்வளோ வியாபாரம் நடந்திருக்கு, எவ்வளோ பிஸ்னஸ் போயிருக்கு, எத்தனை பேர் காய்கறி வாங்கியிருக்காங்க, அதுக்கு ஏற்றபடி அவங்களுக்கு வருமான வாய்ப்பு. சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா மாதம் கண்டிப்பாக எல்லோரும் 10,000 சம்பாதிப்பாங்க. அதுக்கு மேலவும் சம்பாதிப்பாங்க. அவங்க எவ்வளோ வேகமாக செயல்படுறாங்களோ அதுக்கு ஏற்றபடி அவங்களுக்கு வருமானம் 1 லட்சம் கூட சம்பாதிக்கலாம். இது ஒரு பிஸ்னஸ்ன்றதை, சிறு தொழில் என்பதை புரிஞ்சு செயல்படுங்க. 2 பேருக்கு உங்கள் மூலிமா வியாபாரம் நடக்கணும். அது 100 ரூபாய் வியாபாரம், அவ்வளோதான். அது காய்கறி, அதுக்கு அடுத்து மளிகை பொருள். இது படிப்படியாக உங்களுடைய வருமானத்தை உயர்த்தும். நீங்கள் வாங்கக்கூடிய காய்கறிக்கோ நீங்கள் வாங்கக்கூடிய மளிகை பொருளுக்கோ உங்களுக்கே வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த யூடியூப் சேனலின் வழிகாட்டுதல், ஆலோசனை செயல்படுத்திட்டு வரோம். பயன்படுத்திக்கோங்க. நன்றி.